தன்னன்னாதீனம் தன்னானே தனே தான தந்தன தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தனே தான தந்தன தன்னானே ஐயா சிவ சிவாரகரா எங்கள் ஐயா சிவ சிவாரகரா ஐயா சிவ சிவாரகரா எங்கள் ஐயா சிவ சிவாரகரா ஏரணி மாயவன் நாரணரை பரிபூரணமாய் இந்த உலகினிலே காரணமாக வைகுண்டமாய் வந்த காவியம் பாடுறன் கேளுங்கய்யா ஏழு யுகங்களை தந்தவர்தான் புவி ஈரேழும் அளந்த மாயவன் தான் வாழும் கலியனை அழித்திடவே அந்த பாற்கடல் மீதினில் உதித்தவர்தான் பரம்பொருளாகியதே ஒப்பில்ல மகர ஜோதிக்குள்ளே நம்ம அப்பன் வைகுண்டன் உதயமானார் தேவர்கள் வாழ்த்துக்கள் பாடிடவே தேவி கலை மகள் தாலாட்டவே தேவரும் மூவரும் வணங்கிடவே ஐயா தட்சணம் நோக்கி பவனி வாரார் சான்றவ கொடுமை வேறறுக்க கொடும் சாதி மத பேதம் நீக்கி வைக்க சங்கர நாரணர் வைகுண்டராய் கலி சங்காரம் செய்திட பவனி வாரார்
வந்தேன் என்றார். செந்தூரலை கடல் ஓரத்திலே அந்த செந்தில் வடிவேலன் ஓடி வந்து சிந்தை நடுங்கி மிக பதறி வைகுண்டரின் பாதத்தில் பணிந்து நின்றார். கும்பிட்டு விழுந்த கந்தனுக்கு ஐயா கூர்மையுள்ள புத்திதான் உரைத்தார். கேளடா முருக கோபுரத்தில் ஒரு கீரலை போட்டுமே சாட்சி வைத்தார். காணிக்கை கைக்கூலி வேண்டாமப்பா, அந்த காவடி சப்பரம் வேண்டாமப்பா, மாணிக்க வைகுண்டம் ஒன்றனவே உங்கள் மனதில் நினைத்திட சொன்னாரப்பா. தேவர்கள் தொழுது போற்றி வர தவவானவர் சங்கீதம் பாடி வர நாதமோடு சங்கு முழங்கி வர நாதம் 4 திசை எங்கும் மேவி வாரா. திருச்செந்தூர் அங்கடந்து வல்லப்பாரம் பொருள் உடல் எடுத்து கருவையிலே மனு உருவெடுத்து ஐயா தர்ம யுகம் அளவாரம்மா. உச்சிச்சடையாம் உத்ராட்சமாம் உடலிலே காவி வஸ்திரமாம் உற்ற வீரம்